ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து நான் திருப்பவும் உங்களை விலாகில் பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விலாக் வந்து நிறைய பிகினர்ஸ், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாகு. இந்த இதில் வந்து நான் மட்டன் குழம்பு எப்படி செய்யுது, குக்கரில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு மாஃப் போடுவோம் இல்லையா, எல்லாருமே வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு மாஃப் போடுவீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்றைக்கு மாஃப் போடணும், எப்படி பண்ணணும், இந்த டிஐஒய் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணால் வீட்டில் தரித்திரம் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன டிப்ஸோடலாம் நான் வந்து உங்களுக்கு மாஃப் போடுறதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ரெசிபி பார்த்துடலாம். நான் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தேன் அப்படின்றதுனால காலையிலே எல்லா வேலையும் வந்து நான்வெஜ்ஜில் கொண்டு வந்துடுவாங்க. நான் கொஞ்சம் வேலை வந்து முக்கால்வாசி நான் காலையிலே முடிச்சிடுவேன். சண்டே அன்னைக்கு கொஞ்சம் வேலை வந்து காலையில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மதியம் போலலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா மதியம் நம்ம குழம்பு வச்சது நைட்டுக்கும் சாப்பிடுவோம். ஸோ சமையல் வேலையும் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் நைட்டுக்கு வர மாதிரி தான் நான் வந்து மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் கடலை எண்ணெயில் அந்த எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் 4 சேர்த்துருக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, இல்லை அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த அடி பிடிக்காது. ஏன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு கிடச்சிரும். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம வெங்காயத்திலே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மறுபடியும் உப்புலாம் போட தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா குழைய வந்து உங்களுக்கு தக்காளி வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறமா அதுலேயே வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்டு பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக வந்து சக்தி மசாலா பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து நான் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிம்மில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், அடி பிடிச்சிரும், இல்லைனா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து சேர்த்துருக்கிறேன். அன்றைக்கி வந்து சாதம், மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். ஸோ 65 ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதனால் நான் திருப்பி போடலை. குழம்பு மட்டும் உங்களுக்கு முதல்ல காமிச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதை மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க விடலாம். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆச்சுன்னா நான்வெஜ் எடுக்கிறேன் அப்படின்னும் போது மதியம் நைட்டு ரெண்டுத்துக்குமே வர மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுருவேன் மதியமே. அப்போ எனக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இந்த பொடி நான் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி ஒன்றும் இல்லை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி விதை இருக்கு இல்லையா அது, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நான் வந்து வறுத்து பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வரணும், நடுவில் வந்து கொதி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு லிட்டு போட்டு வச்சுட்டா விசில் வந்துடும். கரெக்டாக நான் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 4வது விசில் வரும்போது நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் வரும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக இறக்க போகிற டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். ஸோ நம்மளுடைய குழம்பு வந்து குயிக்காக ரெடி ஆகிடும். செம சூப்பராக இருக்கும்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். தேங்காய், கசகசா, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, இது 3 சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து பரோட்டா, சப்பாத்திலாம் கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணும் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன்.
அடுத்து இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு மாஃப் போடணும். வீட்டுக்கு மாஃப் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல கீழே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுருங்க. தரையில் ஒரு பொருள் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அஷத்தப்பா வந்து ரீசெண்டாக சென்னை வந்து கிளம்பி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. போன வாரத்துலேருந்து சென்னை போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து போன வாரம்லாம் வீடியோவே நான் போடலை. ஸோ ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவர் இல்லாமல் அப்படின்றதுனால. அப்புறம் அவர் அந்த போயிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் தான் துவைச்சி வச்சுருந்தேன். அதை தூக்கி நான் வந்து ரூமில் போய் கொண்டு போய் போட்டுட்டேன். இப்போ முதல்ல கீழே இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம வந்து காலி பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீனாக நம்ம வந்து பெருக்கி எடுத்துக்கலாம். பெருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேருந்து வெளியே பெருக்கணும். அதாவது இப்போ வீட்டுக்குள்ளே நுழையிறோம்ல அந்த மாதிரி போர்ஷனில் நம்ம வந்து பெருக்கக்கூடாது. உள்ளேருந்து குப்பையெல்லாம் வெளியே கொண்டு போகணும். அந்த மாதிரி நீங்கள் பெருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய இப்போ யாராவது வந்திருப்பாங்க, கண் திருஷ்டி அந்த மாதிரி நிறைய காலடிப்பட்ட மண் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாது, வெளியில் தான் கொண்டு போகணும். அதனால தான் உள்ளேருந்து வெளியே வாட்டமாக நீங்கள் வந்து பெருக்கிட்டு போங்கன்னு சொல்கிறது. அப்படியே நம்ம வாசக்கால் வரைக்கும் நம்ம கொண்டு போய் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வாரி நம்ம வெளியே போய் கொட்டிட்டு வந்துடணும். எப்பயுமே குப்பையை வந்து கூட்டி வைக்காதீங்க. கூட்டி வச்சிங்கன்னா அது நமக்கு வந்து தர்தருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது அதில். அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல வந்து உள்ள ரூம் எல்லாத்துலேயுமே பெருக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஹால் ஃபுல்லாக பெருக்கிட்டு ஒரு முறத்தில் வாரி நம்ம வந்து கொட்டிடணும். இப்போ நம்ம எல்லா குப்பையும் வாரி கொட்டினதுக்கப்புறமா முறமும் தொடப்பமும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கண்ணுக்கு படாத மாதிரி இடத்துல நீங்கள் வந்து வீட்டில் வச்சிடணும். உள்ளே பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் வச்சுக்கோங்க, வெளியில் வாசல் பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே பெருக்கிறதையே கொண்டு போய் வாசல்லையும் பெருக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க வேண்டாம். 2 தொடப்பம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஸோ உள்ளே பெருக்கிறது உள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் யாரும் வந்து பார்க்காத அளவுக்கு நீங்கள் தொடப்பத்தை வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மாஃப் போடணும். முதல்ல க்ளீனாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பெருக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மாஃப் போட போகிறோம். மாஃப் போடுறதுக்கு நம்ம வந்து நீங்கள் என்ன பிராண்ட் லிக்விட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நானுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போயும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். சில சமயம் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குது நீங்கள் பார்ப்பீங்க. நான் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு லிக்விட் இருந்தாலுமே நான் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நான் வந்து போட்டு வீடு வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பக்கெட்டுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதில் கற்பூரம் வந்து நல்லா பொடியாக நுணுக்கி போட்டிருக்கேன். கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா டிட்டர்ஜென்ட் லிக்விட், அது நான் வந்து கொஞ்சமாக ஒரு 5லேருந்து ஒரு 6 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த லிக்விட் நீங்கள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஷாம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து சேர்த்துப்பேன் சில சமயம். ஆனால் நான் இந்த மாதிரி இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் சேர்த்து பண்ணும்போது வீடு வந்து க்ளீனாக இருக்குது, பார்க்கறதுனால பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த மஞ்சள் சேர்க்கறதுனால தரெல்லாம் மஞ்சளாக இருக்குமா அப்படின்னு டவுட் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஆகாது. ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான் நம்ம சேர்க்குறோம். இந்த உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிருமி நாசினி. முக்கியமாக உப்பு வந்து நம்ம இந்த மாதிரி கலக்கி நம்ம வீடு ஃபுல்லாக மாஃப் போடுறதுனால மகாலட்சுமி நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பூச்சி போட்டுலாம் எதுவும் வராது அவ்வளோ சீக்கிரம் நம்ம உப்பு போட்டு நல்லா மாஃப் பண்ணும்போது. அப்புறம் அந்த பிசுன்னு இருக்காது, ஈலாம் வராது. அதனால் உப்பு சேர்க்குறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி லிக்விட் சேர்த்துக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதை நம்ம அப்படியே நல்லா கை வச்சு நல்லா கலக்கிட்டு மாஃப் போட்டு ஃபுல்லாக வீடை வந்து க்ளீன் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வீட்டுக்கு மாஃப் போடுறோம் அப்படின்னா முதல்ல ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ பெட்ரூம் அப்புறம் பூஜை ரூம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா முதல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹாலுக்கு வந்து மாஃப் போடுங்க. கடைசியாக நீங்கள் கிச்சனுக்கு போங்க. ஏன்னா கிச்சனில் நிறைய எண்ணெய் பிசுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி ஏன்னா கொஞ்சம் அழுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து மாஃப் போட்டு அப்படியே கொண்டு போய் பாத்ரூமில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாஃபையும் கையோடு வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாஃப்லேயும் அந்த பேட் ஸ்மெல் வராமலும் இருக்கும். நல்லா வெயிலில் காயும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப லைஃபும் வரும். அடுத்த வாட்டி நீங்கள் வீடு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பேட் ஸ்மெல்லும் சில சமயம்லாம் வரும், முட்டை ஸ்மெல்லாம் வரும், ரொம்ப கவுச்ச ஸ்மெல் மாதிரி இருக்கும் மாஃப் போடும்போது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக நல்லா வாசனையாக பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வீடு. முக்கியமாக வீட்டை நம்ம வந்து வெள்ளி, செவ்வாய், புதன் இந்த நாளில் வீட்டை வந்து இந்த மாதிரி மாஃப் போடாமல் வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறேன்னு பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மற்ற நாளில் நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். பூஜை பண்ணுற அன்றைக்கோ இல்லைன்னா வீட்டில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி நிறைய ஏதாவது இந்த
சாமி சம்மந்தப்பட்ட நாளில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. முக்கியமாக திங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளில் நீங்கள் வந்து மாஃப் போடுறது ரொம்பவே நல்லது. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படி இல்லைன்னா வந்து இந்த வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் வந்து மாஃப் போடுவேன். அதில் எது எனக்கு மோஸ்ட்டாக நான் வந்து வியாழக்கிழமை வந்து போட்டுருவேன். இப்போ சண்டே அன்றைக்கி நான்வெஜ் செய்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து சண்டே மதியமும் நான் வந்து ஒரு 3 மணி போல் நான் வந்து இந்த மாதிரி மாஃப் போட்டு வச்சுருவேன். ஸோ வந்து வீடும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கவுச்சு ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.